ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரோனா அகாடமி. இந்த லைவ் டெஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 9th தமிழ் புதிய சமச்சீர் புக்கு தமிழில் ஃபஸ்ட் இயரில் உள்ள 40 கொஷின் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 10th வந்து முடிச்சிட்டோம். ஸோ அது மாதிரி 9th ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த ஃபுல் எஃபர்ட் போட்டு 9th கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்போம். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் கொஷின் போகலாம். கீழ்கண்ட எந்த நாடுகளின் பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, இலங்கை மற்றும் மொரீஷியஸ். சரிங்களா? அடுத்த செகண்ட் கொஸ்டின். ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்ற முன்னுரையை கொண்ட நூல் எது? பார்த்து கேர்ஃபுல்லாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு கொஷினுமே ரொம்பவே முக்கியமானது இல்லையா? ஸோ ஒரு கொஷினில் வந்துட்டு மார்க் விட்டு நிறைய அந்த ஜாப் கிடைக்காம போனவங்க நிறைய பேர் இல்லையா? ஸோ அதனால் ஒவ்வொரு கொஷினுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்து பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்க. சரியா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழோவியம். ஓகேவா? அடுத்த தேர்ட் கொஷின். கீழ்கண்ட தமிழின் தனித்தன்மைகளில் எது சரியானது? கீழே கொடுத்துருக்கிற இந்த தமிழோட தனித்தன்மைகள் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு இந்த 4 பாயிண்ட்ல வந்து எது சரியானது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல்வளமும் சொல்லாட்சியும் நிரம்பிய மொழி தான் தமிழ். இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ மற்ற எல்லாத்துலேயுமே ஏதோ சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு வடமொழிகள் அப்படின்னு வராது, திராவிட மொழி அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இங்கே கூட ஜப்பான் பதில் கன்னடா அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி அங்கங்கே சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தெளிவாக பொறுமையாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணும். ஓகேவா? அடுத்த ஃபோர்த் கொஸ்டின். கீழ்கண்ட எந்த மொழிகளில் உயிரற்ற பொருட்களும் நுண்பொருட்களும் கூட ஆண் பெண் என்று பாகுபடுத்தப்படுகின்றன? இதுக்கு நீங்கள் ஈஸியாக ஆன்சரை அந்த ஆப்ஷனை வச்சே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஒமிட் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, வடமொழி மற்றும் ஜெர்மன். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு தெரியும் ஆண் பெண் பாகுபாடு அதை பற்றி வந்து தமிழ் மொழியில் எதுவும் உயிரற்ற பொருட்களுக்கெல்லாம் எந்த பேரும் ஆண் பெண் பேர்லாம் கிடையாது இல்லையா? ஸோ அதனால் தமிழ் கண்டிப்பாக வராது. இதுலேயும் தமிழ் வராது. திராவிட மொழிங்கிறதுலே தமிழ் இருக்கு இல்லையா? ஸோ அதுவும் வராது. ஸோ ஈஸியாக வந்து நம்ம வந்து ஆப்ஷன் பி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின். ஈரோடு தமிழன்பன் டேஷ் மற்றும் டேஷ் முதலான பல வடிவங்களில் படைப்புகளை வெளியிட்டுள்ளார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, புது கவிதை மற்றும் சிறுகதை அந்த வடிவங்களில் படைப்புகளை வெளியிட்டுள்ளார். சரியா? அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே, இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள். ஸோ இதில் என்னென்னலாம் இருக்கு? ஸோ எதுக இருக்கா, மோன இருக்கா, இல்லை அளபடை இருக்கா? ஸோ அதை வந்துட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி,
எதுகை, மோனை, இயைபு. ஓகேவா, இத மாதிரி இருக்கு. இப்ப எதுகைன்னு எடுத்துக்கிட்டோம்னா காலம், அதாவது இரண்டாவது எழுத்து ஒன்றி வரணும் இல்லையா, லாலா ஒன்றி வருது, ஸோ எதுகை இருக்கு. மோனைன்னு பார்த்தா கா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒற்றுமையா இருக்கு, ஸோ மோனை இருக்கு. ஸோ இங்க வந்துட்டு தமிழே தமிழே இறுதியில வந்துட்டு ஒரே மாதிரி இருந்தா இயைபு இல்லையா. ஸோ அதனால இதுல வந்து இது 3 தான் இருக்கு. இதுக்கு ஆன்சர் சி. சரியா. அடுத்த 7th கொஸ்டின். தமிழ் வடமொழியின் மகள் அன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர் யார்? இது கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ஏன்னா ரொம்பவே ஃபேமஸான வரிகள் தான் இது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கால்டுவெல். ஓகேவா. அடுத்த 8th கொஸ்டின். படித்தாய் என்ற தொடரில் மறைமுகமாக வரும் நீ என்பது எதை குறிக்கும்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தோன்றா எழுவாய். ஓகேவா. ஸோ படித்தாய்ங்கிறது பயனிலை, இதுல எழுவாய் தான் நீ. ஓகேவா. ஆனா இந்த நீங்கிறது தோன்றவே இல்லை, ஸோ மறைமுகமா வருது இல்லையா. ஸோ அதனால இது வந்து தோன்றா எழுவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்து 9th கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகளில் தவறானது எது? ஸோ 24 ஆல்ரெடி இருந்துச்சு, அப்புறம் 4 சேர்த்து 28 இருக்கு இல்லையா. ஸோ அதில் நான் கடைசியாக சேர்த்த 4ல் ஒன்று மட்டும் இங்கே தப்பாக இருக்கு. ஓகேவா. ஸோ அது எதுன்னு சொல்லுங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, கதபாங்கிறது தப்பு. சரிங்களா. ஸோ சோழிகா அப்படிங்கிறது தான் இது கரெக்ட். இருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா அப்படிங்கிறது தான் இதில் வரும் இல்லையா. சார் த 10th கொஸ்டின். இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என கூறும் நூல் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பிங்கள நிகண்டு. ஓகேவா. ஸோ இப்போ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நிகண்டு அப்படின்னா கற்கண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. கற்கண்டு எப்படி இருக்கும்? இனிப்பா இருக்கும், இனிமையா ஸ்வீட்டா இருக்கும் இல்லையா. ஸோ அதனால கற்கண்டு இனிமை இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாலே நம்மளுக்கு பிங்கள நிகண்டு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்து 11வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் பேசப்படும் மொழி குடும்பங்களில் தவறானது எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆசிய மொழிகள்னு வரும். ஓகேவா. இங்க ஆப்பிரிக்கன் தப்பா இருக்கு. ஓகேவா. அடுத்து 12th கொஸ்டின். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, குமரில பட்டர். ஓகேவா. அடுத்து 13th கொஸ்டின். பொறுத்துக. இங்க வந்து எண்ணு பெயர்கள் இருக்கு, இங்க வந்து அதுக்கு ரிலேட்டடான திராவிட மொழிகள் இருக்கு. ஓகேவா. ஸோ இதை வந்து மேட்ச் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 52413. இதுதான் வந்துட்டு கரெக்டான மேட்ச். ஓகேவா. ஸோ பொருத்தி கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து 14th கொஸ்டின். 1816ல் மொழி சார்ந்த ஆய்வுகளை மேற்கொண்டவர்கள் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாப், ராஸ்க் அண்ட் கிரீம்.
ஓகேவா? அடுத்த 15th கொஸ்டின், தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எவை? இது தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ்ல தனியா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம கண்டிப்பா நோட் பண்ணியே ஆகணும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, இலங்கை மற்றும் சிங்கப்பூர். ஓகேவா? நம்மளுக்கு தெரிஞ்சது தான் சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை. இது மூணுமே நம்மளுக்கு தமிழ் அங்கே ஆட்சி மொழியாக இருக்கட்டும். அப்புறம் இதுக்கு முன்னாடி இலங்கை, மொரிஷியஸ் பணத்தாள் பற்றிலாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் ரொம்பவே முக்கியம். ஸோ தமிழ் வந்து இந்த மூணு இடத்துலையும் ரொம்ப முக்கியமானது. இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. நோட் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்த 16th கொஸ்டின், அந்தரமேல் முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார், நீ குற்றமிலா 10 குணம் பெற்றாய், இவ்வரிகளில் குறிப்பிடப்படுபவை எவை? அந்த தேவர்கள் முக்குணம் பெற்றிருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா? சோ அந்த 3 குணங்கள் வந்து எது எதுன்னு சொல்றாங்க? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சத்துவம், ராசசம் அண்ட் தாமசம் போன்ற 3 குணங்களை தான் தேவர்கள் பெற்றுள்ளாங்க. ஓகேவா? ஆனா அதையும் தாண்டி தமிழாகிய நீ வந்து 10 குணம் பெற்றுள்ளாய் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பா சொல்றாங்க. சரியா? அடுத்ததா 17வது கொஸ்டின், தமிழ் வீடு தூது நூலில் குறிப்பிடப்படும் தமிழுக்குரிய 100 வண்ணங்களுள் ஈற்றில் அமைந்துள்ள வண்ணம் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, இடை மெல்லிசை. சரியா? அடுத்து 18th கொஸ்டின், தமிழ் விடு தூது நூல் யாருக்கு தூது அனுப்புவதாக பாடப்பட்டுள்ளது? தமிழை வந்து தூது அனுப்பியிருப்பாங்க இல்லையா? சோ அது வந்து யாருக்கு அனுப்பியிருக்காங்க? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மதுரை சொக்கநாதர். ஓகேவா? அடுத்து 19th கொஸ்டின், தமிழ் விட தூது நூலை முதலில் பதிப்பித்தவர் யார் மற்றும் எந்த ஆண்டு? இந்த மாதிரி ஒரு வருஷம் முன்ன பின்ன கேட்கக்குள்ளதான் நம்மளுக்கு வந்துட்டு அதில் அந்த கன்ஃபியூஷன் வரும் இல்லையா? ஸோ அதனால நம்ம இயர்ஸ்லாம் தெளிவாக படிச்சுக்கிட்டோம்னா தான் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஊவேசா. அப்படிங்கிறது ஊவேசா தான் முதல்ல பதிப்பிச்சாங்க 1930. சரியா? அடுத்து 20வது கொஸ்டின், நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க என்ற வரிகளை இயற்றியவர் யார்? திருக்குறளை தாங்கக்கூடிய தமிழே நீ நீடு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் பாராட்டுறாரு. ஓகேவா? சோ அது யாரு? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சுத்தானந்த பாரதியார். அதாவது கவியோகி சுத்தானந்த பாரதியார்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவங்க தான். அடுத்து 21வது கொஸ்டின், சந்த இலக்கியம் எத்தகைய பாவால் இயற்றப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கலிவெண்பா. ஓகேவா? அடுத்து 22வது கொஸ்டின், இதுல எது வந்து தவறாக பொருந்தியுள்ளது? இந்த நாளத்துல ஒண்ணு மட்டும் தப்பா மேட்ச் ஆயிருக்கு. ஓகேவா? சோ அது எதுன்னு சொல்லுங்க.
இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. போஸ்டர் அப்படிங்கிறது உரை கிடையாது, ஃபோல்டர். ஓகேவா, ஃபோல்டர் அப்படிங்கிறது தான் உரை. சரியா? அடுத்து 23வது கொஸ்டின். கீழ்கண்ட இணைகளை ஆராய்ந்து தவறானதை சுட்டிக்காட்டு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. மாகாணி அப்படிங்கிறது 1/160 கிடையாது. ஓகேவா, ஸோ 1/16 அப்படிங்கிறது தான் மாகாணி. இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து வீசம் இல்லையா? அடுத்து 24வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் கடற்கலன்களை குறிக்கும் சொற்களில் கீழ்கண்ட எது ஒன்று தவறானது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. தோணி. தோணி அப்படிங்கிறது 3 சுழி நீ வரும். ஓகேவா, ஸோ இது கரெக்டுன்னு எல்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ இது வந்து தோணி. எது 2 சுழினியா 3 சுழினியா அதெல்லாம் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா, அடுத்து 25வது கொஸ்டின். உலகின் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழியாகவும் திகழ்வது டேஷ் மொழி? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. கிரேக்கம். ஓகேவா, நம்ம தமிழ் தான் தொன்மையானதுன்னு சொல்லுவோம், ஆனால் அதையும் தாண்டி ஒரு தொன்மையான மொழினா கிரேக்க மொழி தான். ஓகேவா, அடுத்து 26வது கொஸ்டின். வெண்பா வடிவ பாடல்கள் கிரேக்கத்திலிருந்து லத்தீன் மொழிக்கு வந்து பின் ஆங்கிலத்தில் எவ்வாறு வழங்கப்பட்டன? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. சாபிக் ஸ்டான்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து 27வது கொஸ்டின். எரிதிரை என்பதன் பொருள் என்ன? அதாவது கிரேக்கத்திலேருந்து தமிழகத்துக்கு வரத்துக்கான அந்த வழியை சொல்ற ஒரு புத்தகத்தோட பேர் தான் இது. ஓகேவா, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. கடலை சார்ந்த பெரிய புலம் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். அடுத்து 28வது கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளில் எது தவறானது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஒரு தொடரில் செய்யப்படு பொருள் கட்டாயம் இருக்க வேண்டும் சொல்றாங்க, ஆனா செய்யப்படு பொருள் கட்டாயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? ஸோ இதுதான் தவறு. அடுத்து 29வது கொஸ்டின். ஈரோடு தமிழன்பன் அவர்களின் தமிழக அரசு பரிசு பெற்ற நூல் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. தமிழன்பன் கவிதைகள். இதுதான் தமிழக அரசோட பரிசு பெற்ற நூல். அடுத்து 30வது கொஸ்டின். பாடத்தை நான் படித்தேன் என்ற சொற்றொடரில் எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் ஆகியவை முறையே டேஷ். இந்த சென்டென்ஸ் தெளிவா படிங்க. அதுல எழுவாய் எது, பயனிலை எது, செய்யப்படு பொருள் எது?
ஒரு சிலர் தெளிவாக கொஷின் படிக்காமல் ஆன்சர் பண்ணுறீங்க. எல்லாம் ஒரே மாதிரியே தான் இருக்கும் ஆப்ஷன் எல்லாம், ஓகேவா? ஆனால் நான் கேட்டிருக்கிறது எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருள். அதில் வந்து எது கரெக்டாக மேட்ச் ஆகுதோ அதை தான் நீங்கள் ஆன்சராக கொடுக்கணும், சரியா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நான் அப்படிங்கிறது எழுவாய், படித்தேன் அப்படிங்கிறது பயனிலை, பாடத்தை அப்படிங்கிறது செய்யப்படு பொருள், சரியா? அடுத்து 31வது கொஸ்டின். கிரேக்க மொழி நூலான இலியாத் அப்படிங்கிற காப்பியம் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து எந்த நூற்றாண்டை சார்ந்தது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கிமு 8ஆம் நூற்றாண்டு, ஓகேவா? நம்மளோட சங்க இலக்கியம், தமிழில் இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்களே கிமு 5ஆம் நூற்றாண்டு தான். ஸோ அதுக்கும் முற்பட்ட ஒரு காப்பியம் தான் இந்த இலியாத்துங்கிற காப்பியம். அதுவும் கிரேக்க மொழியானது 8ஆம் நூற்றாண்டு, ஓகேவா? ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 32வது கொஸ்டின். பொறுத்துக்க. ஸோ இதில் வந்து என்ன தொடர்னு கொடுத்துருக்கோம், இந்த சைடு வந்து அதுக்கான எடுத்துக்காட்டு. ஸோ மேட்ச் பண்ணி அதுக்கான ஆப்ஷனை கண்டுபிடிங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அப்படியே டைரெக்டாகவே எல்லாமே மேட்ச் ஆயிருக்கு, ஓகேவா? ஸோ 1 2 3 4 அப்படியே டைரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா கரெக்டான ஆன்சர் வரும், சரியா? அடுத்து 33வது கொஸ்டின். திறமெல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உன்னை சிந்தி என்று சொல்லிய நா சிந்துமே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். இது ரொம்பவே முக்கியமான லைன் இல்லையா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, தமிழ் விடு தூது, சரியா? அடுத்து 34வது கொஸ்டின். பொறுத்துக. இது இந்த பக்கம் தொடர் வகைகள், அதோட மேட்ச் ஆகுற எடுத்துக்காட்டுகள் இந்த பக்கம் இருக்கு, ஓகேவா? ஸோ அது எது கரெக்டுன்னு மேட்ச் பண்ணி ஆன்சர் கொடுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 3 2 1 5 4. ஸோ இதை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிங்கன்னா ஆன்சர் கரெக்ட், ஓகேவா? அடுத்து 35th கொஸ்டின். மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர். இதை வந்து பிறவினை தொடராக மாற்றணும். ஸோ இது வந்து தன்வினை, ஓகேவா? மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர், தன்வினை. இதை எப்படி பிறவினையாக மாற்றுவீங்க? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அதாவது இங்கே வந்துட்டு மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர் அப்படின்னா தன்வினை, அதுவே செய்வித்தனர் அப்படின்னா பிறவினை, இல்லையா? அடுத்து 36th கொஸ்டின். தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொன்னவர் யாரு? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கால்டுவெல் அவர்கள் தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, சரியா? ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபேமஸ் டைலாக் ஒன்று பார்த்துட்டோம் அவரோடது. இது வந்து இன்னொரு டைலாக், கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம், சரியா? அடுத்து 37வது கொஸ்டின். விடுபட்ட இடத்திற்கு பொருத்தமான விடை வரிசையை குறிப்பிடுக. ஸோ நம்மளுக்கு அந்த கவுண்டிங் கரெக்டாக தெரிஞ்சாதான் இதில் எது எது வரும்னு சொல்ல முடியும், இல்லையா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கும், பட் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசிச்சிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 3 இனம், வண்ணம் 100, 10 குணம், வனப்பு 8, ஓகேவா? அடுத்து 38வது கொஸ்டின். நூலை அதன் ஆண்டுடன் பொருத்தி தவறானதை சுட்டுக. ஸோ இதில் ஒன்று மட்டும் தப்பாக இருக்குது, அதோட காலம். ஸோ அது எதுன்னு சொல்லுங்க.
இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தொல்காப்பியம் அப்படிங்கிறது போஆமு, அதாவது பொது ஆண்டுக்கு முன் 4ஆம் நூற்றாண்டுங்கிறது வந்து தப்பு. சரிங்களா? ஸோ அப்போ இது என்னவா, எந்த நூற்றாண்டு சேர்ந்ததா இருக்கும் தொல்காப்பியம்? அது வந்து நீங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. சரியா? அடுத்து 39வது கொஸ்டின். இதுல தவறான இணையை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. நீன் அப்படிங்கிறது கன்னடம். ஓகேவா? அது வந்து கூர் கிடையாது, தப்பு. ஸோ இது வந்து கன்னடம். அடுத்து 40வது கொஸ்டின். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. இவ்வரிகளை இயற்றியவர் யார்? ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் இல்லையா? இது வந்து ஃபர்ஸ்ட் அந்த பாட்டோட ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 லைன் தான் இது. ஸோ நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணலாம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஈரோடு தமிழன்பன். ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெஸ்ட் கண்டிப்பாக எல்லாம் நல்லா பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களோட மார்க் என்னவா இருந்தாலும் அதை வந்து போஸ்ட் பண்ணுங்க. சரியா? தேங்க்யூ.